உங்கள் அனைவரையும் கர்த்தாவே இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலை வேளையிலே தேவனுடைய கிருபையினால் இந்த தேவ வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான இந்த வாய்ப்பை தேவன் அருளினதற்காக தேவனை துதிக்கின்றேன். இந்த உபவாச ஜபத்திலே தேவனிடத்தில் என்ன வார்த்தையை பகிர வேண்டும் என்று கேட்டபொழுது நான் உண்மைத்துவத்தை குறித்து பேசலாம், அதை குறித்து அப்படி என்று நினைத்துக் கொண்டிருந்த போது அவர் ஒரு வார்த்தையை சேர்த்து கொடுத்தார் ஆவியானவர். சோ உத்தமத்துவமும் இதுதான் இன்றைய தேவ செய்தியினுடைய டைட்டில். உத்தமத்துவமும் உண்மைத்துவமும், த பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல். ஒரு சிறு ஜபத்தோடு நாம் இந்த செய்திக்கு கடந்து செல்லலாம். எங்களை இவ்வளவு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வந்திருக்கின்றோம் ஐயா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம். பேதுரு கேட்டதை போல் ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் மட்டுமே உண்டே என்று. உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும் வார்த்தையை, உம்முடைய வார்த்தை மகிமையின் வார்த்தை, வல்லமையின் வார்த்தை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களை வழிநடத்தும் வார்த்தை, நாங்கள் நடக்க வேண்டிய திசையை காட்டுகின்ற வார்த்தை, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய வார்த்தை, எங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தை நீராக இருக்கின்றீர் கர்த்தரே. இன்று ஆவியானவராய் இருக்கின்றீர். எங்கள் மத்தியில் ஆவியானவர் பேசுவீராக. அடியனை மறைத்து நீர் இன்று எங்களுக்காக வைத்திருக்கின்ற இந்த தேவ மன்னாவை, பரலோக வார்த்தையை எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. எங்கள் இருதயங்கள் திறந்தருளி அப்பா, அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு உம்முடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள, உம்முடைய சத்தத்தை கேட்கவும், உம்முடைய இடைபடுதலை கர்த்தாவை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவர். எல்லா காரியங்களும் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு கர்த்தாவை இந்த ஜெப வேளையை நடத்துவீராக. கர்த்தாவை இந்த வார்த்தையை நீர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சோ இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு உத்தமத்துவமும் உண்மைத்துவமும். 2 காரியங்கள் கொண்ட பாகங்கள் இது. உத்தமத்துவமும் உண்மைத்துவம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் உத்தமத்துவத்தோடு இருப்பதும் உண்மைத்துவம் இருப்பது எவ்வளவு ஒரு அத்தியாவசிய தேவையாய் இருக்கின்றது என்பதை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். வேதாகமத்தில் அநேக தேவன் தந்திருக்கின்ற பாத்திரங்கள் உண்டு. நம் வாழ்ந்தவர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களை குறித்தும் சில காரியங்களை குறித்து நாம் இதில் காணலாம். முதலாவதாக உத்தமத்துவத்தை குறித்து நம்ம காணும் பொழுது இட்ஸ் அ பெர்ஃபெக்ட்னஸ். ஆக்சுவலா கேஜேவி வெர்ஷன்ல மட்டும்தான் பெர்ஃபெக்ட்னு கொடுத்துருப்பாங்க. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளேம்லெஸ், குற்றமற்றவர்களாய் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ உத்தமத்துவம்ங்கிறது யாரும் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தாது இருக்கும் பொழுது, நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றப்படுத்தாத இருக்கும்படியாக, துரோகம் செய்யாமல் இருக்கும்படியாக. சோ உத்தமத்துவம் என்பது இந்த விதமான ஒரு இட் இஸ் அ கேரக்டர். நாம வழக்கத்துல நம்ம கேட்டிருக்கோம் உத்தமன். சோ இந்த நபர் உத்தமனாய் இருக்கின்றான், இந்த பெண் உத்தமையாய் இருக்கிறாள் என்று. சோ அவர்களை குறித்து எந்த குறையும் சொல்ல முடியாது, அவர்களை குறித்து எந்த காரியம் தவறாக சொல்ல முடியாத இருக்கிறார்கள் என்பதை நம்ம வழக்கத்துல இருக்கின்ற சொல் நமக்கு விளக்குகின்றது. அப்போ இந்த உத்தமத்துவங்கிறது ஒரு கேரக்டரா அப்படின்னா இது ஒரு கேரக்டர் தான். இது ஒரு தனிப்பட்ட குணாதிசயம் அல்ல. இப்ப நமக்குள் தேவ அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேர்மையாய் நடந்து கொள்வது, பரிசுத்தமாய் வாழ்வது, நீதித்துவமாய் வாழ்வது, தேவ வார்த்தையின்படி நியாயங்களை செய்வித்தல், உண்மையோடு நடந்து கொள்ளுதல், இப்படி அநேக குணாதிசயங்கள் நமக்குள் உண்டு. தேவன் அதற்காக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் இட் இஸ் அ பேக்கேஜ். இதெல்லாம் சேர்ந்த ஒரு பண்டல், ஒரு தொகுப்பு. அப்போ இது ஒரு கேரக்டர். இது ஒரு கேரக்டர்னா நடத்தை.
என்று சொல்லலாம். அப்படிப்பட்டதுதான் இந்த உத்தமத்துவம் என்பது. சோ அப்போ உத்தமத்துவம்ங்கிற வார்த்தை இது ஒரு அநேக குணாதிசயங்களை கொண்ட ஒரு வார்த்தையா இருக்கின்றது. இதை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்பதற்கு முன்பு கர்த்தர் இதை குறித்து என்ன எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில் என்பதை அந்த வசனங்களை வாசித்து நாம் கடந்து செல்லலாம். உபாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் வந்தது, அவருக்கு முன்பாக நாம் உத்தமனாய் இருக்க கடவாய். இது ஒரு ஆலோசனையோ, இது நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வழிநடத்தலின் வார்த்தையோ இல்லை, கட்டளை. இருக்க கடவாய். அப்பொழுது தேவன் நம்மிடத்தில் நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் கட்டளையாய் கொடுத்திருக்கின்றார். அப்பொழுது அதே இதை எப்படி அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 61வது வசனத்தை நாம் வாசித்தால் இன்னும் கொஞ்சம் தெளிவா நமக்கு இருக்கும். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 61வது வசனம். ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது என்றான். சோ அவருடைய கற்பனைகளிலும் கட்டளைகளிலும் அவர் நமக்கு தந்திருக்கின்ற நியமங்கள் நியதிகள் உண்டு. இவைகள் எல்லாம் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய காரியங்கள். இந்த நியமங்கள், நீதி, கற்பனைகள், கட்டளைகள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலும் இவைகள் தரப்பட்டிருக்கின்றன. அப்போ இந்த காரியங்களை நாம் கை கொண்டால் நம்முடைய இருதயம் உத்தமத்துவமா இருக்கும். அப்போ இந்த கேரக்டர் எங்க உருவாகுது நமக்குள்ள அப்படின்னா, இருதயத்துல நம்மளுடைய உத்தமத்துவத்தை தேவன் காண்கின்றார். அப்போ இதுல இருந்து நமக்கு ஒரு காரியம், தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமமாய் இருப்பது கண்டிப்பாக கட்டாயமான காரியமாகும். அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய இன்று நம்முடைய புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளான ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தின்படி நாம் அந்த வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது, நாம் அந்த இருதயத்தை கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நாம் உத்தமத்துவமாய் இருக்கின்றோம் என்பதை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். அப்போ இன்னும் கொஞ்சம் இந்த உத்தமத்துவத்தை குறித்து வேதாகமம் நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச கேரக்டர். தேவன் சொன்னது. சோ யோபுவை குறித்து எல்லாருமே விசுவாசிகள் கண்டிப்பா யோபுவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் தேவன் தாமே யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தவர். அது எங்க இந்த உலகத்துல கூட இல்ல, பரலோகத்தில் தேவன் யோபுவை குறித்து சாட்சி சொல்கின்றார். பிசாசுக்கு முன்பாக, பரலோகத்தின் தூதர்களுக்கு முன்பாக, பரலோகத்தில் இருக்க தூதர்களுக்கு முன்பாக ஒரு பூமியில் வாழ்கின்ற ஒரு மனுஷனை குறித்து சர்வவல்ல தேவன் சாட்சி கொடுக்கின்றார். அந்த வசனங்கள் யோபு 1:8 எல்லாருக்கும் நன்கு அறிந்த வசனங்கள். அந்த 8வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினோமாகி அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். எத்தனை ஒரு அற்புதமான வார்த்தைகள்! தேவன் பிசாசுக்கு முன்பாக பரலோகத்தில் அவர்தாமே இப்படி ஒரு பூமியில் உள்ள மனுஷனை குறித்து அவனைப் போல் ஒருவனும் இல்லை என்று தேவன் சாட்சி கொடுக்கின்ற அளவுக்கு அவன் உத்தமத்துவமாய் இருந்தான். அப்போ அதில் முதல் வார்த்தையே தேவன யோபுவை குறித்து சொல்கின்ற வார்த்தை உத்தமத்துவம். அப்போ இந்த உத்தமத்துவம் எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது என்பது யோபுவினுடைய சில குணாதிசயங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். ரொம்ப நான் டீட்டெயில்டா போல, ஆனா கொஞ்சம் சில காரியங்களை எடுத்தா அந்த உத்தமத்துவத்துல என்ன தேவன் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில் என்பது. நீங்க அதே போல் யோபு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அவன் யோபுவை குறித்து அவன் உத்தமத்தில் உறுதியா இருந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த கடைசி பாகத்துல நீங்க பாத்தீங்கன்னா உத்தமத்திலே உறுதியாய் நின்றான்.
அதே மாதிரி 9வதுலயும் வரும், அவனுடைய மனைவி சொல்லும் பொழுது சொல்வா, உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. அப்போ எந்த காரியத்துல இன்னைக்கு கர்த்தரின் வருகையின் நாட்களில் விசுவாசத்தில் என இயேசு சொன்ன வார்த்தை, விசுவாசத்தில் இருப்பவர்களை காண்பேனோ அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்துல தேவன் சொல்லி இருக்கிறது, அவன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கின்றான் என்பது. அப்போ இந்த உத்தமத்துவம் உறுதியாய் கடைசி நிமிடம் வரை நாம் இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயமாய் இருக்கின்றது. யோபு 1வது அதிகாரம் 22வது வசனம், யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இது ஒரு முக்கியமான குணாதிசயங்கள். தேவன் பாவத்தை கண்ணோக்கி பார்க்க மாட்டார், அவர் பாவம் பார்க்க பரிசுத்தர், பரிசுத்த கண்ணன் என்று வேதம் சொல்கின்றது. ஏன்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது கூட இயேசு மிகவும் வருத்தப்பட்ட காரியம், பாவம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது போடப்பட்ட பொழுது இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டவர் மீது பாவம் போட்ட பொழுது தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பி விடுவாரே, அந்த சில மணி நேரங்கள், சில நிமிடங்கள் தேவன் தன்னை பார்க்காமல் இருந்து விடுவாரே என்கின்ற துக்கத்தில் தான் அவர் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமோ என்று கேட்டார். அப்போ தேவனால் பார்க்க முடியாத ஒரு காரியம் பாவம். அது யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. சோ 2 கேரக்டர்ஸ் ரெண்டு குணாதிசயங்களை நம்ம பார்க்கிறோம், இந்த ஆட்டிடியூட்ஸ். அப்போ இந்த 2 ஆட்டிடியூட்ஸ் அவன் பாவம் செய்யாமல் வாழ்ந்தான், குறை சொல்லாமல். தேவனுக்கு நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்து கொண்டிருந்தாலும் நம்ம வெளியே சொல்லலாம், சொல்லாத இருக்கலாம். ஆனா நமக்குள்ள இருக்கிற குறைவுகளை குறித்து தேவனோடு நாம் பேசுகிறோமோ இல்லையோ, தேவனிடத்தில் முறையிடுகிறோமோ இல்லையோ, ஆனால் நம் உள்ளத்தில் அந்த எண்ணங்கள் வருகின்றது. ஆனால் யோபு அப்படி அவன் நடந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அவன் தேவனை குறித்து குறை சொல்லாமல் இருந்தான். தேவன் செய்வதெல்லாம் நன்மைக்குரியது. ஏனால் யோபு சொல்லுங்க, அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட குணாதிசயத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அப்போ பாவம் செய்யவில்லை, உத்தமத்துவத்தில் இருப்பதினால் அவன் தேவனுக்கு எதிராக குறை சொல்லவும் இல்லை. இன்னும் அடுத்த சில குணாதிசயங்களை, அப்போ இது யோபுக்குள்ள இருந்த குணாதிசயங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனங்களை நம்ம வாசித்தோம்னால், அதே 2:9 நம்ம வாசித்தோம்னா, அவனுடைய மனைவி சொல்லும் பொழுது, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும். மனைவி சொன்ன வார்த்தை, நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன. அப்போ அவன் ஒருபோதும் தேவனை தூஷிக்கவில்லை, குறை சொல்லவும் இல்லை. குறை சொல்வதற்கும் தூஷிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் இது இந்த நன்மை எனக்கு குறைவுபட்டிருக்கு, எனக்கு இது அப்படிங்கிறது. தூஷணம் என்பது அதாவது தேவனை குறித்தே, அது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா அப்படிலாம். எனக்கு தெரிஞ்சு ஷேப்ல அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் அது. ஆனால் பொதுவாக தேவனை குறித்து ஒரு பிரச்சனை வந்தவுடனே அதற்கு தேவன் தான் காரணம், அவர் ஒன்றும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார் என்று தூஷண வார்த்தைகள் இன்று கூட புதிய ஏற்பாட்டின் விசுவாசியாக நாம் செய்கின்ற காரியங்கள், அதாவது டைரக்ட்லி நம்ம தேவனை தூஷம் படுத்துக்கிறோமா, இன்டைரக்டா நம்ம அவருடைய நாமத்திற்கு ஒரு மகிமையை கொண்டு வராமல் இருக்கின்றோமா என்பது கூட ஒரு தூஷணமான ஒரு காரியம். அப்பொழுது நாம் நடக்கின்ற ஒவ்வொரு காரியமும் தேவனை மகிமைப்படுத்தும், கனப்படுத்தும் காரியமாக இல்லாமல் இருந்தால் அதுவும் தூஷணமாக இருக்கும். சோ இது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம், தேவனை தூஷிக்காதபடி நாம் நடந்து கொள்வது என்பது. அடுத்தது யோபு 30வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது. அவன் செய்கின்ற காரியம் எல்லாம் நீதியாய் இருந்தது. நம்ம யோசிச்சு பார்க்கணும், யோபு மோசேயின் பிரமாணத்திற்கு பின்பு வாழ்ந்தவன் அல்ல, அவன் அதற்கு முன்பு வாழ்ந்தவன். இந்த யோபு புஸ்தகம் தான் முதல் புஸ்தகமாக எழுதப்பட்டது என்று சொல்கிறார்கள். ஏனால் யோபு அப்பொழுது வாழ்ந்தது. ஆனால் யோபு தான் அத்தனை வெளிப்பாடுகளும்
இருக்கின்றது. கர்த்தரின் வருகையின் நாள் வரை, நியாய தீர்ப்பு நாள் வரை இந்த உலகம் எப்படி தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய நியாயங்கள் நீதிகள் எப்படி இருக்கின்றது என்பதை, அதனால யோபுவை குறித்து தேவனே சொல்லும் பொழுது அவன் நிதானித்து பேசுகின்றான் என்று சொல்கின்றார். அற்புதமாய். அதனால அவன் அப்பொழுது தேவன் கொடுத்த மனசாட்சியின்படி அவன் நீதித்துவத்தில் கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டான். தேவ நீதியை செயல்படுத்தினான். அது அவனுக்கு உடுப்பா இருந்தது. அதனால்தான் இன்னைக்கு நம்மளுடைய புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தேவன் அவருடைய குமாரன் ரத்தத்தினால் கழிவு சுத்திகரிக்கப்பட்டு தேவ நீதித்துவத்தை நமக்கு ஆடையாக உடுப்பித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த 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 அவருடைய நீதித்துவத்தின் ஆடையினால் நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். நாம பரலோகம் போகும்போது அந்த நீதியின் ஆடைதான் நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். பின்பு என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. சோ அவன் ஒரு நியாயத்தில் நடக்கின்றான். அந்த நியாயம் தேவனுடைய பார்வைக்கு சரியா இருக்கும் நியாயமா இருந்தது. சொந்த நியாயம் அல்ல. நாட் எ செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். தன்னுடைய சொந்த நீதித்துவத்திலோ சொந்த நியாயங்களோ நடந்து கொள்ளலாம். தேவனுடைய பார்வைக்கு சரியாக இருக்கும்படியாக அவன் நடந்து கொண்டதால் அது அவனுக்கு சால்வையும் பாகையும். சால்வை எப்ப கொடுப்போம்? அந்த கணம் ஒரு மரியாதை கொடுக்கும் பொழுது. பாகை என்பது ஒரு இட்ஸ் கிரீடம் மாதிரி, ஒரு முடி சூடுவது போல. சோ அவன் செய்தது அவனுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏன்னா இதை நம்ம வாசிக்கும் போது யோபு புஸ்தகத்தை அவன் ஒவ்வொரு நாளும் அந்த அலங்கார அந்த வாசலுக்கு சென்று அவன் அந்த நியாயத்தை தீர்ப்பான். அவன் போகும் பொழுதெல்லாம் அவனுக்கு அத்தனை மரியாதைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவனுக்கு அவனுடைய அந்த நியாயமான தீர்ப்புகள் அவனுக்கு அத்தனை மகிமையாய் இருந்தது என்று. அப்போ நம்முடைய நடத்தையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய வழக்கத்தில் தேவன் இந்த படியான காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இது உத்தமத்துவத்திற்கான மற்றொரு காரியம். இது எல்லாமே இதுவரை நம்ம பார்த்தது அவன் பாவம் செய்யாமல் இருப்பதையோ, இல்லை தேவனை குறித்து குறை சொல்லாமல் இருக்கிறதோ, தூஷணம் சொல்லாமல் இருப்பதோ, அவன் நீதியில் நடந்து கொள்வதோ, இல்லை அவன் நியாயமாய் நடப்பித்த காரியங்களோ, இதெல்லாம் அவனுக்குள் உள்ளான இருந்த குணாதிசயங்களை குறித்து சொல்கின்றது. இன்னும் நான் சில காரியங்களை குறித்து, யோபுவை குறித்து 31வது அதிகாரம் 1 மற்றும் 9வது வசனங்கள், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு ஸ்திரீயின் மேல், ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அப்போ ஏன்னா கண்களின் வழியாகத்தான் நமக்கு எல்லா காரியங்களும் நம்முடைய உள்ளத்திற்கு, நம்முடைய மனதிற்கு டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது பிரவேசிக்கின்றது. அப்போ பிரவேசிக்கிறதுக்கு அப்போ கண்கள் தான் முதல், இட் இஸ் என்ட்ரி பாயிண்ட், நுழைவு வாயிலா இருக்கின்றது. அப்போ அந்த கண்களோடு உடன்படிக்கை பண்ணின யோபுவை குறித்து என்ன அழகான ஒரு வேத வசனம் சொல்கின்றது. அவன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினான். மனிதர்களோடு உடன்படிக்கை நாம கேள்விப்படுறோம். ஆனால் அவன் ஒவ்வொரு உறுப்புகளோடு, அப்போ அவன் யாரு? அப்போ அவனுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான மனிதன் இந்த ஒவ்வொரு உறுப்புகளோடும் ஒரு உடன்படிக்கை செய்ததினால் அவன் கண்கள் பரிசுத்தமாய் இருந்தது. அவன் கண்கள் பரிசுத்தமாய் இருந்ததினால் அவனுக்குள் இருக்கின்ற ஆத்துமாவை அவன் பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள முடிந்தது. அதனால்தான் அவன் அந்த 9வது வசனத்தை சொல்லும் போது, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால். அப்போ தெளிவா இதுல இருந்து நமக்கு ஒரு காரியம் நல்லாவே தெரியுது. அப்போ அவன் அந்த மாதிரி செய்யல அப்படிங்கறத அவன் உறுதியாய் சொல்றான். அப்போ எந்த ஸ்திரீயையும் என்னுடைய மனம் மயங்கி பார்த்ததில்லை. அதே போல் நான் மற்றவருடைய வீட்டை நான் எட்டி பார்த்ததில்லை. இது வெறும் ஸ்திரீயை மட்டும் நான் வேதத்துல இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த காரியத்தையும், தனக்கு சொந்தமில்லாத எந்த காரியம், ஒரு காராக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், நாம் செய்கின்ற காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எந்த ஒரு தனக்கு சொந்தமில்லாத எந்த காரியத்தையும், ஏன்னா 10 கட்டளைகளை அது ஒரு முக்கியமான, அது ஒரு கட்டளையா இருக்கின்றது. ஆனால் அந்த காரியங்களை யோபு செய்யவில்லை என்பதை உறுதியாய் சொல்கிறார். தேவன் இந்த காரியங்களை உத்தமத்துவத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அதே 31:7 நம்ம வாசித்தோம்னா, என் நடைகள் வழிகளை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் இல்லை என்று அவன் சொல்கின்றான். இந்த 2 காரியங்கள், அவனுடைய நடைகள்,
இதுதான் வந்து அவனுடைய கேரக்டர் டிசைட் பண்ணது. அவன் நடந்து வந்த பாதை, அவனுடைய ஸ்டெப் ஃபுட், அதாவது அவன் ஒவ்வொரு அடியும் அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய நியாயத்திற்கு உட்பட்டதா இருந்தது. அது வழி விலகி போனதில்லை எந்த காரியத்திலும். அப்போ தேவன் அதை அங்கீகரிக்கக்கூடியது, தேவனால் அது அனுமதிக்கப்பட்ட காரியமா இருந்தது. அதே போல் கண்கள் பார்க்கின்றபடி நம்முடைய இருதயம் போகின்றது எப்பொழுதுமே மனிதர்களுக்கு. ஏன்னா கண்கள் தான் காண்கின்றது. அப்போ அந்த காரியங்கள்ல அவனுடைய இருதயம் அப்படி இருந்ததில்லை. அப்போ இருதயம் பரிசுத்தமா இருந்தது என்று யோபு தெளிவாய் நம்மிடத்தில் சொல்கின்றார். அப்பொழுது அவருடைய நடைகள் விலகினதோ, கண்கள் தன்னுடைய இருதயத்தோடு கண்கள் பார்த்ததை இருதயத்தில் கொண்டு சென்று அந்த காரியத்திற்கு சென்றதோ இல்லை. தன்னுடைய இருதயம் சொன்னதைத்தான் கண்கள் பார்த்தது என்பதை யோபு சொல்கின்றார். அதே போல் ஒரு மாசு என் கையில் ஒட்டி கொண்டது உண்டானால், அப்போ அவருடைய கிரியையெல்லாம் சுத்தமா இருந்தது என வேதம் சொல்லுது. பரிதானம் வாங்காதிருங்கள் என்று. அது அந்த வெறும் பரிதானத்தை மட்டும் சொல்லவில்லை, அது நம்முடைய செய்கைகள், நாம் செய்கின்ற கிரியைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாம இருக்கிற இடத்துல இருக்கட்டும், நம்ம வேலை செய்கின்ற இடத்தில் இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு பிசினஸ் செய்தாலும் சரி, எந்த காரியங்கள் செய்தாலும் அதில் தேவன் ஒரு நேர்மைத்துவத்தையும் உண்மைத்துவத்தையும், அதில் தேவன் மகிமைப்படும்படியாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறத தேவன் எதிர்பார்க்கின்றார். இது வந்து அவருடைய நடத்தை வெளியரங்கமாக தெரியக்கூடிய முதல் காரியங்கள். அவர் உள்ளுக்குள்ள இருக்கிற காரியங்களை பார்த்தோம். இது வெளியரங்கமாக தெரியக்கூடிய காரியங்களை பார்த்தோம். யோபுடைய சமுதாய அவனுடைய குணாதிசயங்களை ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். 31வது அதிகாரத்துல அதே இதுல 16-17 பாத்தீங்கன்னா, எளியவர்களை வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்ததும், விதைவுகளின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ. அப்போ எளியவர்கள், இந்த புவர் பீப்புள்னு சொல்றோம் இல்லையா, அவர்களுக்கு திராணி இல்லாதிருக்கிறவர்களை வஞ்சிக்கிறது இந்த சமுதாயத்துல சாதாரணமா நம்ம பார்க்கக்கூடிய. ஏன்னா ஒண்ணும் இல்ல, நல்ல வேலையில இருக்கக்கூடியவங்களே அதை விட அதிகமான பலம் இருக்கவங்க கிட்ட தாழ்ந்து போகக்கூடிய ஒரு நேரம் இருக்கு, நிலை வருது சமுதாயத்துல. அப்படியெல்லாம் இல்லாமல், அப்படி இருக்கிறவர்களிடத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அன்பை, அந்த நியாயத்தை செய்பிக்கிறவர்களாய், அதே போல விதவைகள், ஏன்னா விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படி வேதம் நமக்கு ஆலோசனை தருகின்றது, பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி. அப்படி இருக்கும் பொழுது இவர்களிடத்தில் அவன் நியாயத்தை புரட்டி போட்டதில்லை. இதெல்லாம் ஒரு சமுதாய ரீதியான அவனுடைய அந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வருது. அப்போ நான் இதுவரையும் எடுத்துக்கிறேன். அப்போ யோபுவினுடைய குணாதிசயங்களை நாம் கண்டால், அவன் இப்படியெல்லாம் இருந்ததால் தான் உத்தமத்துவத்தோடு அவன் வாழ்ந்தான். நீங்க கடைசியில எப்பவுமே பொதுவா அந்த 42வது அதிகாரத்துல எல்லாரும் ரொம்ப இதா படிக்கிற வசனம், யோபு மற்றவர்களுக்காக ஜெபித்த பொழுது அவன் இரட்டத்தனையும் ஆசீர்வதிக்கப்பட்டான் மற்றும் அவன் விடுதலை செய்யப்பட்டான். ரொம்ப ஃபேமஸான வசனம். ஆனா ஆவியானவர் எனக்கு கற்றுத்தந்தது ஏன் என்றால், இந்த 2வது அதிகாரத்தில் வருகின்ற வசனங்கள், அவன் உத்தமத்தில் உறுதியா இருந்ததினால் நான் அவனிடத்தில் ஜெபிக்கும்படி சொன்னேன், அந்த ஜெபத்தை நான் அங்கீகரித்து அவர்களை நான் மன்னித்தேன், அவனை விடுதலையாக்கினேன், அவனை ஆசீர்வதித்தேன். அப்போ யாருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது? நீதிமான்களுடைய ஜெபம் கேட்கப்படுகின்றது என்று வேதம் சொல்கின்றது. அவன் நீதிமானா இருந்தான், அதுவும் அந்த நீதிமான் அந்த உத்தமத்துவத்திலே உறுதியா இருந்ததினால் தேவனுடைய பார்வைக்கு அவன் 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 உத்தமத்துவத்தை அங்கீகரிக்கக்கூடியதா இருந்ததினால் தேவன் அவனை ஜெபிக்க செய்து அந்த நாள் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் நம்ம ஜெபிச்சுட்டா நமக்கு ரெட்டத்தனையா ஆசீர்வாதம், மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக, மற்ற நலன்களுக்காக நாம் ஜெபிச்சுட்டா நமக்கு ஆசீர்வாதங்கள் வந்துரும்னு வேதம் சொல்லல. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உத்தமத்துவம். அப்போ இதுல இருந்து நாம இந்த உத்தமத்துவம்ங்கிறது இட் இஸ் ஒரு தொகுப்பு, ஒரு இத்தனை ஒரு நான் இது வந்து இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட், இட் இஸ் இல்லஸ்ட்ரேட்டிவ் தான். இது ஒரு
இது வந்து ஃபுல்லா கிடையாது. சோ ஒரு சில அப்போ இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு உத்தமத்துவம் தேவன் எதிர்பார்க்கின்றார். அப்படிப்பட்ட உத்தமத்துவம் விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் தேவன் வைத்திருக்கின்றார். இது எதுக்காக தேவை? நம்ம பின்னாடி வசனங்கள் வரும்பொழுது நம்ம பார்ப்போம். ஒரு முக்கியமான காரியத்தை தேவன் இதில் வைத்திருக்கின்றார். யோபுவை குறித்து நாம் கண்டோம். சில நம்ம கேரக்டர்ஸை வந்து பார்க்கலாம். சும்மா இது அவங்களுடைய குணாதிசயங்களை குறித்து எல்லாம் இல்ல, ஜஸ்ட் யார் யாரு நிறைய பேர் இருக்காங்க. வெரி ஃபியூ ஐ வாண்ட் ஒரு சிலரை மட்டும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இந்த குணாதிசயத்துல இருந்தது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விசுவாசத்தின் தந்தையான அப்ரஹாமோட தேவன் அழைத்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை அந்த 17வது அதிகாரத்துல அவருக்கு 99 வயது ஆன பொழுது அவரோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு முன்பாக தேவன் சொன்ன, நான் சர்வவல்ல தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அப்ப இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அவர் இதுவரை அதாவது உத்தமத்துவத்துல அவர் இருந்திருக்காரு, ஆனா முழுசா இல்ல. ஆனால் எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாயிரு. அப்பொழுது அவர் உடன்படிக்கை பண்ணுவார். ஏன்னா அந்த வாக்குத்தத்தை உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த வாக்குத்தத்தமான திரளான அவரை வந்து அந்த பெருக பண்ணுவார், அந்த ஜாதிகளை உருவாக்குவார் என்கிற அந்த இடத்துலதான் சொல்றார் அப்ரஹாமுக்கு. அப்போ தேவன் ஒருத்தரோட ஒரு மனிதனோட ஒரு உடன்படிக்கை பண்ணணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா என்ன தேவையா இருக்கு? உத்தமத்துவம் தேவையா இருக்கு. இதைத்தான் நம்ம யோபுல கண்டோம். யோபுனுடைய ஜெபம் வந்து ஏன் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா, அவன் உத்தமனா இருந்தான், அதில் உறுதியா நின்றதினால் அவனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது. இன்று இதில் நாம் பார்க்கின்றோம், அப்ரஹாமை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு அவரிடத்தில் தேவன் எதிர்பார்த்தது உத்தமத்துவத்தை. அப்பொழுதுதான் அவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் அவர் ஆசீர்வதித்து அவன் 100 வயதில் பிள்ளையை பெற்றெடுக்கின்றான். சோ தேவன் வந்து அப்ரஹாமை இந்த காரியத்தில் அப்ரஹாமை நம்ம காண்கிறோம். அடுத்து அதே நீங்க நோவாவை கண்டோம்னா 6வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம கண்டோம்னா நோவாவை குறித்து சொல்லும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்போ அன்னைக்கு இருந்த காலத்திலேயே பேழையை கட்டதற்கு நோவாவிடத்தில் தேவன் கண்ட காரியம் என்ன? இருந்த எல்லாரிலும் அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அப்ப அவன்கிட்ட இந்த இந்த குணாதிசயங்கள்லாம் இருந்தது. தேவன் அதை கண்டார். அதனாலதான் நோவாவை பேழையை கட்டும்படி, உலகத்தையே அழிக்க போறார் அவர், இந்த பூமியில அழிக்கும் பொழுது ஒரு மனிதனை அவர் தேடுறாரு. இதுல சொல்லும் பொழுது, நான் ஒரு மனிதனை தேடினேன். இந்த ரட்சிப்புக்காக தேவன் மிக பாரப்படுகின்ற காரியம். அந்த காலத்தில் அப்படி ஒரு மனிதனை தேடின பொழுது நோவாவை உத்தமனாய் கண்டெடுத்தார். அப்போ உத்தமத்துவம் இருந்ததினால் அவனும் அவன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதே ராஜாக்கள், நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. நமக்கு நிறைய ராஜாக்கள் தெரியும். அந்த ராஜாக்கள்ல கொஞ்சம் பேரு கொஞ்ச நாள் நல்லவங்களா இருப்பாங்க, அதுக்கப்புறமா தீமையில் விழுந்து விடுவார்கள். அப்படிலாம் இருக்கும். அதுல எப்பவுமே முதல்ல இருந்து கடைசி வரையும் நல்லவனாகவே இருந்த ராஜா வந்து ஆசா ராஜா. நம்ம எல்லாம் அறிந்த பிரகாரம் அந்த ஆசாவை குறித்து சொல்லும் பொழுது 1 ராஜாக்கள் 15-14வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 15-14வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, மேடைகள், ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாயிருந்தது. அவனுடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமாயிருந்தது. சோ முழுவதுமாக அவன் கடைசி நாள் வரை, உயிரோடு இருந்த நாள் எல்லாம், அவன் முடிவிலிருந்து கடைசி வரையும் உத்தமமாய் இருந்ததுனால்தான் அவன் வந்து நன்மை செய்த ராஜாவாய் காணப்பட்டான். அந்த ராஜாங்கத்தை யூதா அரசாங்கத்தை அவன் நடத்தின பொழுது அவன் உத்தமனாய் இருந்தான். அதனால அவன் அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டான் என்பதை நாம காண்கிறோம். அதே போல நம்ம எசேக்கியா ராஜா, முக்கியமான ஒரு ராஜாவை, அவரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போவாரு அப்படின்னு கர்த்தர் சொன்ன பிறகு அவர் எப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஏறெடுத்தார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான
ஒரு காரியம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அது எங்க வருது அப்படின்னா 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம வாசித்தா 3வது வசனம், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா ராஜா அவனுக்கு மரணம் சம்பவிக்க பொழுது வியாதிப்பட்டு அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டார். அப்பொழுது அவன் சுவர்புறமாய் திரும்பி ஒரு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண. அவன் என்ன வார்த்தையை சொல்லி கேட்கிறான்? கர்த்தாவே, நான் உத்தமனாய் உமக்கு முன்பாக நடந்து கொண்டேன். உத்தமனாய் நான் நடந்து கொண்டதனால் நீர் எனக்கு கிருபை செய்யும், அதை நீர் நினைத்தருளும் என்று அவன் கேட்கின்றான். விசுவாசிகளாக இருக்கிற நாம் தேவனுக்கு முன்பாக அப்படி கேட்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், சித்தம் எல்லாம். சோ அதனால தான் அவனுக்கு அந்த 15 வருடங்கள் கூட்டித்தரப்படும். என்ன ஒரு அற்புதமான காரியம் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தேன்னா, ஏன்னா தேவனால் மட்டும்தான், அவர் மட்டும்தான் ஜீவனுள்ள தேவன். ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு இயேசு சொன்னார். அப்போ அவர் மட்டும்தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அப்போ அதனால தான் அவருக்கு உன்னுடைய நாட்களை 15 வருடம் நான் கூட்டுவேன் அப்படின்ட்டு 15 வருஷத்தை கூட்டுறாரு. ஆனா அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இதை நான் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு தேவனிடத்துல கேட்கிறாரு. அப்போ தேவன் 10 பாகை, அதாவது உலகத்தை இந்த காலத்தை யாரால நிறுத்த முடியாது. நம்ம சொல்லிட்டே இருக்கோம், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் ஓடிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா அந்த காலத்தையே ரிவர்ஸா 10 டிகிரிஸ் 10 மினிட்ஸ் தேவன் அடையாளமாக தரும்படி, அப்ப அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை தேவன் நிகழ்த்தி காட்டுகின்றார். யாருக்காக? எசேக்கியாக்காக. எசேக்கியா ராஜாக்காக. ஏன் அதை செய்து காட்டுகின்றார்? அவர் உத்தமனாய் நடந்து கொண்டதால். அதில் 2 கேரக்டர்ஸும் வருது, உண்மைத்துவமும் வருது, உத்தமத்துவமும் வருது. சோ இங்க நம்ம உண்மைத்துவத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால அவன் உத்தமனாய் இருந்ததுனால தேவன் இவ்வளவு பெரிய அற்புதத்தை அவனுடைய வாழ்க்கையில் செய்து காட்டுகின்றார். இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல, காலத்தை திருப்பி ரிவர்ஸ்ல கொண்டு போறதுங்கிறது. ஆனால் அவனுக்காக அதை செய்கின்றார் தேவன். அதே மாதிரி அவனுடைய வாழ்நாளில் 15 நாட்களை அவன் கூட்டி தருகின்றார். ஒரே ஒரு காரணம் என்ன? அவன் கேட்கின்ற ஜெபம் என்ன? கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் உத்தமனாய் நடந்ததை நீர் நினைத்தருளும் அப்படின்னு எசேக்கியா ராஜா போய் கேட்கிறான். சோ உத்தமத்துவத்தை பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமா தாவீதை நம்ம விட்டுவிட முடியாது. ஏன்னா தேவனுடைய இருதயத்திற்கேற்ற தாசனாக வாழ்ந்தவன். அதே அவன் தகப்பன் மகன் 2 பேரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தாவீது, சாலமன். பாருங்க, தகப்பனாகிய தாவீது உத்தமனாய் நடந்தான். ஆனால் சாலமன் அந்த உத்தமத்துவத்தை கடைசியில் இழந்து போனான். அந்த வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 15:4 பார்த்தோம்னா நம்ம தாவீது 5வது வசனம், தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளை இட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். அப்போ செம்மையானது இருதயம் இருந்ததுன்னா உத்தமத்துவத்தோடு இருந்தான். அப்போ அவன் அந்த ஒரே ஒரு குறைய தவிர அவனிடத்தில் வேறு எந்த காரியத்திலும் அவன் உத்தமத்துவத்திலிருந்து அவன் விலகினது இல்லை என்று வேதம் அவனுக்கு சாட்சி பகிர்கின்றது. தாவீதுக்கு அப்படி இருந்தான். ஆனால் அவனுடைய பிள்ளையாகிய சாலமோனோ எப்படி நடந்து கொண்டான்? அதே வேதம் நமக்கு சொல்கின்றது. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம பார்த்தோம் என்றால், சாலமன் வயது சென்ற பொழுது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. என்ன சாட்சி அவனுக்கு தருது இதே வேதம்.
உத்தமனாய் இருந்த ஒருவனுக்கு அவனால் அபிஷேகம் பெற்று கற்றுத்தரப்பட்டு கட்டளைகளையும் எல்லாம் பின்பற்றும்படியாக தரப்பட்டு நீ உத்தம இருதயத்தோடு அதை பின்பற்று என்று தாவீது சாலமனுக்கு சொல்றதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி இருந்து அவன் அந்த ஆலயத்தை கட்டி இப்படி இருந்த அதே சாலமன் அவன் இருதயம் வழுவி போய் அந்த உத்தமத்துவத்தை இழந்து போகின்றான். அவன் விசுவாச பட்டியல்ல அவன் பெயர் தரப்படல எபிரேயர் 11வது அதிகாரத்துல. சோ அவன் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறானா நமக்கு தெரியாது, எனக்கு அதை பத்தி தெரியல. அது அந்த பட்டியல்ல பார்த்தா சாலமனுடைய பெயர் இல்லை. அப்போ உத்தமமா இருந்த தாவீதுடைய மகனாகிய சாலமன் உத்தமத்துவத்தை இழந்து போனான். இதை ஏன் நான் இங்க சொல்ல வரேன்னா, நாம் அனைவரும் விசுவாசிகளா இருக்கிற புதிய ஏற்பாடு இருக்கிற 100% உத்தமர்களா இல்ல உத்தமத்துவத்திற்காக. ஏன்னா வேதம் சொல்கிறது நீதித்துவத்திலிருந்து நீதிக்கு கடந்து போங்கள், நன்மை செய்பவர்கள் இன்னும் அதிகமாய் நன்மை செய்யுங்கள், நீதி செய்வர்கள் இன்னும் அதிகமாய், பரிசுத்தமாயிருப்பவர்கள் இன்னும் பரிசுத்தமாயிருக்கணும். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 22வது கடைசி அதிகாரத்துல கடைசியில நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இது நிரந்தரமாய் நிலை பெற்றிருக்கிறோமா என்றால், சில நேரங்கள்ல உத்தமத்தோடு நடந்துக்கிறோம், சில நேரங்கள்ல நம்ம உத்தமத்துவத்தை கொஞ்சம் வழிவும் போயிடுறோம். அப்போ தாவீதோட கேரக்டர், சாலமோனோட கேரக்டர் இப்படி நம்ம இருக்கோம். இது நாம் நிலைப்படுவதற்கான கிருபையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். எப்படி ஆசாவை குறித்து சொல்லும் பொழுதோ, இல்ல எசேக்கியாவை குறித்து சொல்லும் பொழுதோ, தாவீதை குறித்து சொல்லும் போதோ, அப்ரஹாமை குறித்து சொல்லும் பொழுதோ, இவர்கள் எல்லாம் முழுவதுமாக உத்தமத்துவத்தில் நிலைத்தின்றார். யாரும் ஒரே நாள்ல ஆயில்ல, ஆனால் உத்தமத்துவத்தில் இருந்தார்கள். அப்படி அப்ரஹாம் இருந்ததால் தான் அப்ரஹாமை குறித்து சொல்லும் பொழுது, அப்ரஹாம் என்னுடைய சிநேகிதன் என்று வேதம் தேவன் சொல்வதை வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். என்னுடைய சிநேகிதனுக்கு நான் எதையும் மறைக்க முடியுமோ அப்படின்ட்டு தேவன் சொல்லிட்டு போறார். சோ அந்த நிலைக்கு நம்ம உத்தமத்துவத்தில் வளர வேண்டும், பலப்பட வேண்டும். இதற்கு ஒரு பலன் இருக்கின்றது. தேவன் ஏதோ வெறுமையா இந்த காரியத்தை வேதத்தில் நமக்கு தரவில்லை. அப்போ இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பூமியில் வாழ்கின்ற நாட்களிலே இந்த உத்தமத்தோடு வாழ்கின்றவர்களுக்கு ஒரு பலன், ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகின்றேன். சங்கீதம் 39வது அதிகாரம் 37வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, சாரி 37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவர்களை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். சோ உத்தமனாய் வாழ்ந்த மனிதனுடைய முடிவு என்ன என்றால் சமாதானம். இது உலகத்தில் இருக்கக்கூடிய பலனாய் இருக்கின்றது. அப்போ யார் உத்தமத்துவத்தோடு வாழ்கினாலும் நம்ம இந்த என்னது டெத்துல இந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ பேசுவாங்க. அப்போ நம்ம அதுல அறிந்து கொள்றோம். ஏன்னா இவர் இப்படி இருந்தாருப்பா, இவர் இப்படி நடந்துக்கிட்டாங்க, இந்த ஸ்திரீ இப்படி இருந்தாங்க. சோ அவர்களுடைய உத்தமத்துவம் அன்று அலசப்படுகின்றது. அப்பொழுது ஆராயப்பட்டு அப்பொழுது இந்த உலக பிரகாரமான நியாய தீர்ப்புகள்லாம் அங்க நடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய டெத் எப்படி, அவருடைய மரணம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா சமாதானம். அந்த முடிவோ சமாதானம். அப்பா எல்லாத்தையும் நான் நிம்மதியா இந்த உலகத்தை விட்டு போறேன். அப்போ இது யாருக்கு இருக்குன்னா உத்தமத்துவமாய் செம்மையாய் நடந்தவர்களுக்கு இந்த பூமியில் தேவனால் தரப்பட்டிருக்கின்ற பலனாய் இருக்கின்றது. இது மட்டும்தானா அப்படின்னா பரலோக பலனும் இருக்கு. நம்ம பின்னாடி வரும்போது அது காணலாம். புதிய ஏற்பாடு விசுவாசிகள்கிட்டையும் இந்த உத்தமத்தோடு நடந்து கொண்டால் ஒரு காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது என்ன? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இது அப்போ நம்ம குற்றமற்றவர்களாய், இதுதான் நம்ம பார்த்தோம். உத்தமத்துவம்னா பெர்ஃபெக்ட்னா the blameless. அப்போ கர்த்தருடைய வருகையின் நாளில் இயேசு நம்மை வருகின்ற நாளில் நாம் எப்படி இருக்குன்னா, அதனால சொல்லுது வேதம் சொல்லுது கரை திரையற்றவர்களாய், இருதயத்தில் கரை திரையற்றவர்களாய் அப்போ நம்ம இருக்கும்படி. அப்போ இந்த குணாதிசயம் நம்ம கிட்ட உருவாக இந்த குணாதிசயங்களாம் அப்போ நம்ம குற்றமற்றவர்களாய் உத்தமத்துவத்தோடு நாம் வாழ்கின்றவர்களாய் நாம் இருப்போம். இதனுடைய கடைசியில் நம்ம எட்டர்னல், அதாவது பரலோகத்தினுடைய பலன் என்ன என்பதை பார்ப்போம். 2வது பாகமாகிய
இந்த உண்மைத்துவத்துக்கு நாம கடந்து செல்லலாம். உண்மைத்துவம்ங்கிறது இட்ஸ் அ ஃபெய்த்ஃபுல்னஸ். ஃபெய்த்ஃபுல் எப்பவுமே அதாவது நம்ம பழக்கத்துல ஒரு இது உண்டு இல்லையா, இந்த அவன் விசுவாசத்தோடு இருப்பானா அப்படின்னு நம்ம கேட்போம். அதுதான் இந்த உண்மைத்துவம். ஸோ உண்மைன்னு நம்ம வேதத்துல வரும், சில இடத்துல இங்கிலீஷ் பைபிள்ல ஃபெய்த்ஃபுல்னு இருக்கும். அப்போ இட்ஸ் அ ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயை வச்சுக்கிறாருன்னா உண்மையா நடந்துக்குவானா, அதனாலதான் அவன் லீவ் லெட்டர் எழுதும்போது யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு எழுத்து போடுறோம். அப்போ உண்மையோடு நான் சொல்வது என்னவென்றால், அப்போ உண்மைத்துவத்தோடு இருப்பது. அப்போ இதுல 2 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, 2 பார்ட்டிஸ். இட்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு இந்த இடத்துல. அப்போ உண்மைத்துவம் ஒரு இடத்துல செயல்படணும் அப்படின்னா அதுல ஒரு அக்ரிமெண்ட், ஏன்னா ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தம் அப்போ 2 விதமான பார்ட்டிஸ் அதுல இருக்காங்க. அப்போ இங்க புதிய ஏற்பாடு விசுவாசிகளோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்திருக்காரு. அதுதான் நம்ம ஞானஸ்தானத்தில் நம்ம தேவனோடு செய்யப்பட்ட உடன்படிக்கையில் இருக்கிறோம். அப்போ இந்த உடன்படிக்கையில அப்போ 2 பார்ட்டிஸ், தேவன் இருக்கிறார், நாம இருக்கிறோம். இத முதல்ல தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படிங்கிறத வேதம் சொல்கின்ற அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்போ நாம எப்படி இருக்கிறோங்கிறதும் வேதம் சொல்கின்றது. முதலாவது 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம வாசித்தோம் என்றால், அதில் கர்த்தரோ உண்மையுள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவர். வசனம் தெளிவாய் சொல்லுது. எப்படி இருக்காரு? அவரோ உண்மையுள்ளவர், அவர் மாறவே மாட்டாருங்க. அவர் உண்மையுள்ளவர், எப்பொழுதும் உண்மையுள்ளவர். அதே அவர் இன்னுமே அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 24வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அவரு மீண்டும் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அழைக்கின்றவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்போ இன்று நம்மளை அழைச்சிட்டார், நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்போ அவர் என்னைக்குமே மாற மாட்டாருங்க. இஸ் a faithful God. அவர் உண்மையோடு இருக்கிறதுனால்தான் இன்று வரை நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்போ நாம எப்படிதான் இருக்கோம் அப்படிங்கிறத வேதம் சொல்லுது, நான் சொல்லல. அந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா 2 தீமோத்தேயு 2:13 நம்ம இன்னும் ஒரு தெளிவா அறிந்து கொள்ளலாம். நாம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனம், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். அப்போ நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். எத்தனை நல்ல தேவன் பாத்தீங்களா? அவர் நம்முடைய தகுதிக்காக பார்த்து எதையும் செய்யலைங்க. அதனால தானியேலுடைய ஜெபத்துல பாத்தீங்கன்னா, என்னுடைய நீதியின் படி அல்ல, கர்த்தாவே உங்களுடைய இரக்கங்களின் படி நான் வந்து நிற்கிறேன்னு கேட்பாரு. உங்களுடைய இரக்கங்கள், ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். இன்னைக்கு வரை அவர் உண்மையுள்ளவராய் இருப்பதினால தான் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கோம். அவர் நல்லவராய் இருப்பதினால்தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணன் கூட அழகா வொர்ஷிப் டைம்ல சொன்னார், நாம இன்று ஜீவனோடு இருப்பதற்காக அவரை நாம ஸ்தோத்தரிக்கணும், துதிக்கணும். என்ன தகுதி நமக்கு இருக்கு இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கோ, இவ்வளவு பெரிய மகா தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கோ, அவரை ஆராதிப்பதற்கோ? அவர் சர்வ வல்லவராய் இருக்கின்றார், யாவற்றையும் அறிந்தவராய் இருக்கின்றார். இட்ஸ் ஆம்னிசைன் காட், ஆம்னிபொட்டன்ட் காட். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்குண்டான தகுதி நமக்கு இல்லை. ஆனால் அவருடைய கிருபையினால், அப்படி உண்மை உள்ளவராய் அவர் இருப்பதினாலே நமக்கு நன்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போது இதுல இருந்து நம்ம ஒரு தெளிவா ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம், நம்மிடத்தில் உண்மைத்துவம் முழுவதுமாக இல்லை. அப்போ உண்மைத்துவம் உருவாக்கப்பட வேண்டியது. அப்போ என்ன உண்மைத்துவம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம இந்த உலக பிரகாரமான அந்த காரியங்களை நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கும்போது கேட்போம், பா இந்த ஆளை நம்பலாமா, விசுவாசமா இருப்பானா அப்படின்னா, அப்புறம் சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, அப்பா ரொம்ப விசுவாசமான ஆள்பா, நம்பலாம்ப்பா. அப்போ எந்த காரியத்துல? ஒரு பணம் காரியத்துல நம்பலாம். நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா கடையை நடத்துறாரு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஃபார் இன்ஸ்டன்ஸ்க்கு நான் சொல்றேன், ஒரு கடையை நடத்துறாரு அப்படின்னா, அந்த கடைய அப்பா பார்த்துட்டு இருப்பாரு. அவருடைய சன், அவருடைய
பிள்ளை வளர்ந்து வந்தப்புறமா அவனுக்கு அந்த கடையை பார்த்துக்கணும்னு ஆசை. ஆனால் அவனுக்கு அந்த பொறுப்பு வந்துருச்சா, அவனை நம்பலாமா, ஏன்னா கடை அவன்கிட்ட கொடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு அவர் அவன் விசுவாசத்தோடு இருப்பானா, அவன் பொறுப்போடு இருப்பானா அப்படிங்கிறதான் சோதிப்பாரு. அப்பதான் அந்த பொறுப்பை கொடுப்பாரு. அந்த கடைக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அவன் அந்த பணத்துல உண்மையோடு இருப்பானா, விசுவாசத்தோடு இருப்பானா, அது மட்டும் இல்ல அந்த வேலையை அவன்கிட்ட கொடுத்தா அந்த வேலையை அவன் சரியா செய்வானா, இதைத்தான் அந்த புள்ளகிட்டையும் அந்த அப்பா எதிர்பார்ப்பார். இந்த கடையே நான் இங்க கொடுத்துட்டேன்னா இந்த வேலையை அவன் சரியா செய்து முடிப்பானா. அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுதோ, ஒரு கம்பெனிலயோ ஒரு ஷாப்லயோ வேலை எடுக்கும் பொழுது ஒரு வேலையை ஒருத்தரிடம் கொடுத்தால் அந்த வேலையை அவர் சரியாக செய்யும் பொழுதுதான் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம பழக்கத்துல விசுவாசம்ங்கிற வார்த்தையும் நம்பிக்கைங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறோம். அதுதான் ஃபெய்த்ஃபுல்னஸ். அதே போல்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இந்த உலகத்துல அவருடைய வேலையை நமக்கு கொடுத்திருக்கார். தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்குண்டான வேலையை கொடுத்திருக்கார். அவருடைய பிரதிநிதியாய் நம்மை வைத்திருக்கின்றார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். எதற்காக அழைத்தாரோ அந்த காரியங்களை நம்மை நிறைவேற்றுவதற்காக வைத்திருக்கின்றார். அழைப்புகள் வித்தியாசமானது, அபிஷேகங்கள் வித்தியாசமானது, வரங்கள் வித்தியாசமானது. இவைகளெல்லாம் தரப்பட்டிருப்பது தேவ ராஜ்யத்திற்காக, பக்தி விருத்திக்காக, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக. இந்த காரியத்தில் நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? தேவன் தாளந்துகளை கொடுக்கின்றார், கிருபைகளை அளிக்கின்றார். இவைகளில் நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? அதனால தாங்க யோபுக்கு இரட்டத்தையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் தேவன். அவரு ஒரு இடத்துல கூட அவர் சொல்றாரு, என் தேவனை குறித்து நான் அந்த குறை சொல்லவே மாட்டேன். அப்படியே இருந்தால் நான் மரித்து போவனே தவிர நான் என் தேவனை போய் காண்பேன் என்று உறுதியா இருந்தார். அப்படி விசுவாசிகள் நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? இதுதாங்க தேவன் எதிர்பார்க்கின்ற உண்மைத்துவம். நம்ம சிலரை மட்டும் இதே போல இப்போ நம்ம உத்தமத்துவத்துல சில எக்ஸாம்பிள்ஸ பார்த்த மாதிரி சில கேரக்டர்ஸ உண்மைத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. மோசே நம்ம அத்தனை பேருக்கு நல்ல தெரிந்த ஒரு எக்ஸாம்பிள். மோசே என்னாகம புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 7வது வசனம் வாசிச்சோம் அப்படின்னா, அவர் தேவனுடைய வீட்டில் எப்படி உண்மையோடு இருந்தார் அப்படிங்கிறது வேதம் நமக்கு சொல்லுகின்றது. அதாவது மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். சோ அவனை குறித்து எப்படி அவர் சொல்றாரு, நான் முகமுகமாய் பேசுகின்றேன். நான் எப்படி முகமுகமாய் பேசுகின்றேன், நான் மற்ற தீர்க்கதரிசிகளோடு தரிசனத்திலும் சொப்பனத்திலும் பேசுகின்றேன். என் மோசேயோடு நான் முகமுகமாய் பேசுகின்றேன். அவன் என் சாயலை அறிந்திருக்கின்றான். எதனாலுங்க? அவன் என் வீட்டில் உண்மை உள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு தேவனே யாருக்கு? மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறாருங்க. அதுல ஆதி ஆகமத்துல நம்ம பார்த்தோம்னா யோசேஃபை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுல அந்த அவனை குறித்து அந்த உத்தமத்துவத்தோடு அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. ஆனால் அவன் அந்த உண்மை உள்ளவனா, ஏன்னா அவனை ஒரு வேலைக்கு தான் வைக்கிறாங்க. 39வது அதிகாரம் 6வது வசனத்தை பாத்தீங்கன்னா அவனுடைய வேலைக்கு வைத்திருந்த அந்த போத்திபர் என்ன பண்ணுவான், அவனுக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு பார்ப்போம். அவன் தனக்கு உண்டானது எல்லையாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்றொன்றை குறித்து விசாரியாதிருந்தான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு உண்மை உள்ளவனாய் அவன் இருந்திருந்தால் யோசேப்பினிடத்தில் தன்னுடைய மொத்தத்தையும் கொடுத்திருந்தான். அதே மாதிரிதான் ராஜாவும் அவனை பிரதிநிதியா வைக்கும் பொழுது எல்லாத்தையும் அந்த தேசத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறான் அவனுடைய கரங்களில. அப்போ அந்த உண்மையுள்ளத்துவம் அவனிடத்தில் காணப்பட்டதினால் அவனுடைய நிலைமை எப்படி உயர்த்தப்படுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தாவீதை குறித்து காண்கிறோம்.
தாவீது வந்து எவ்வளவு ஒரு உண்மையோடு நடந்து கொண்டார். முதல்ல சவுல் தான் தாவீதை அழைக்கிறார் இல்லையா? அப்பொழுது தாவீதை குறித்து சவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்ம வாசித்தா, அவன் சவுலோட வீட்டில் எவ்வளவு உண்மையோடு இருந்தான் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 22:14 அதிகார 14வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னால், உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களும் தாவீதை போல் ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிறவன் உண்மையுள்ளவன் யார்? அப்போ அந்த அளவுக்கு உண்மையுள்ளவன் யார்? சவுலோட வீட்டுல. சவுல்ல வந்து தாவீதை கொலை செய்வதற்காக அவன் அலைந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் எப்பொழுது இருந்தாலும் அவனுடைய தாவீதை வந்து சவுலை கொன்றதுக்காக ஒரு சந்தர்ப்பம் வந்திருந்த பொழுது கூட அவனை கொல்லாமல் அவனுடைய வஸ்திரத்தின் நுனியை மட்டும் அறுத்தெடுத்துட்டு வந்துடுறான். அப்ப கூட அவனுடைய அபிஷேகப்பட்ட மனுஷன் மேல் கையை வைக்கக்கூடாது என்று அந்த தன்னுடைய எஜமானன் அவன் அப்பவும் ராஜா வந்து சவுல் தான். அப்ப சொல்றான், தன்னுடைய ராஜாவா இருக்கிறான், அவனுக்கு உண்மையாதான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அவனுடைய உண்மைத்துவம் ஒவ்வொரு நிமிடங்களிலும் வெளிப்பட்டது. இதை நம்ம சவுலிடத்துல தாவீது நடந்து கொண்ட காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதே காரியத்தை நம்ம 2 நாளாகமத்துல யோசபாத் எப்படி இருந்தாரு அப்படிங்கறத நம்ம வாசிக்கிறோம். யோசபாத் வந்து 2 நாளாகமும் 19:9 பார்த்தோம்னா, அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், யோசபாத் வந்து தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய இதுல ஆர்மியில இருந்தவங்களுக்கு சொல்லும் பொழுது சொன்ன வசனம், அவன் அப்படி இருந்தான். உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் அவன் இருந்ததுனால யோசபாத்து நம்மளுடைய ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்போ அவன் உண்மையும் உத்தமத்துவமாய் இருந்தான். அவன் இருந்ததினால் மற்றவர்களும் சொல்றான். அப்போ அப்படி அவன் நடந்து கொண்டதினால் அவன் எத்தனை நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். நெகேமியால பாக்குறோம். நெகேமியா உண்மையோடு இருந்தான். அதுல ஒரே ஒரு வசனம் நான் காட்ட விரும்புறேன். அந்த 7:2 பார்த்தோம்னா, நெகேமியா அவனுடைய சகோதரனா இருந்த ஆனான் அநேகருக்கு அவன் சொல்லுவான், நான் என் சகோதரனாகிய ஆனானையும் அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்ததனால் அந்த ஆனான் என்ன சொல்லுவான், எருசலேமில் காவல்காரனாய் வைக்கும்படி. அப்போ உண்மையுள்ளவனாய் ஒருத்தன் இருந்தா அவனை எந்த ஒரு உயர்ந்த பதவிக்கும் நம்பி அவனுடைய ஒரு பொறுப்பை அவனிடத்தில் கொடுக்க முடியும். அதான் அப்போ தேவன் வந்து நம்மிடத்தில் சில காரியங்களை கொடுக்கவோ, ராஜ்யங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கோ செய்யும் பொழுது அவர் சில காரியங்களில் எதிர்பார்க்கின்றது ஒன்று உண்மைத்துவம் என்பதை நாம் இதுல இருந்து அறிந்து கொள்கின்றோம். தானியேலை பார்த்தோம்னா, தானியேல் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவர். அவர் எப்படி ஜெபிச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தானியேலை குற்றப்படுத்துவதற்காக கூட இருந்தவங்க எல்லாம் எதிர்தான். ஆனா அதுல ஒரே அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், 6வது அதிகாரம் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. இதுதாங்க நம்ம இடத்துல தேவன் எந்த ஒரு குறையும் குற்றமும் இல்லாத பிளேம்லெஸ்னஸ். சோ எந்த கரைத்திரை இல்லாதபடி இருக்கும்படியான வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கின்றார். அந்த காரியத்தை தான் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் வந்து தேவனுக்கு மட்டும் இல்ல, அவன் வேலை செய்த அந்த ராஜாக்களுக்கு மட்டும் இல்ல, தானியேல் எப்பொழுதும் அவன் அந்த உண்மைத்துவத்தோடு இருந்ததினால் அவனிடத்தில் எந்த குறையும் குற்றமும் காணப்படாமல் அவன் இருந்தவனாய் காணப்பட்டான். அப்போ இந்த குணாதிசயம் நம்மிடத்தில் இருந்தால், நாமோ இந்த உண்மை உள்ளத்துவத்தோட நடந்து கொள்வோமானால் நம்மிடத்தில் இந்த குறைகள் குற்றங்கள் இல்லாமல் இருப்பதற்கு நாம் பாத்திரவான்களா இருப்போம். அப்போ இது எல்லாரையும் நம்ம நிறைய பழைய ஏற்பாடுல இந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்துட்டோம். இப்போ நமக்கு பிரதானமா இருக்கிறது யாரு? இயேசு தான் இல்லையா? இயேசு எப்படி இருந்தார் அப்படின்ட்டு கண்டிப்பா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது எபிரேயர் புஸ்தகத்துல தேவன் சாட்சி கொடுக்கிறார் மோசையை குறித்தும் இது குறித்தும். எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது வசனம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினருக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். யார்? இயேசு.
தேவனுடைய வீட்டில் தன்னை அனுப்பினவருக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். எவ்வளவு ஏன் நான் இயேசுவை பத்தி அதிகமா ஒரு குணாதிசயங்கள்லாம் எடுக்கல அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது. பழைய ஏற்பாடுல இதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த கேரக்டர்ஸே இப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா, அப்போ இயேசு எப்படி இருந்தாருங்கிற வேதத்துல நம்ம தெரிந்து கொள்கின்றோம். அப்ப அவர் உண்மையுள்ளவராய் தேவனுக்கு இருந்ததுனாலதான் தேவன் இந்த காரியத்தை அவர் இடத்துல கொடுத்து அனுப்பினார், அதை நிறைவேற்றினார். அதனாலதான் சொல்றாரு கடைசியில சிலுவையில நான் யாவற்றையும் செய்து முடித்தேன். ஐ finished everything. இதாவே நீர் எதையெல்லாம் என் கையில கொடுத்தீங்களோ அதை அத்தனையும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன். அப்படி அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. நம்ம கிட்ட ஒரு பிள்ளைகள் இடத்துல நம்ம எதிர்பார்க்கிறது, ஒரு காரியத்தை கொடுத்தோம்னா அதை கரெக்டா அவங்க செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு. அப்ப ஒரே ஒரு வார்த்தையில உண்மை உள்ளத்துவத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு காரியத்தை இன்னொருத்தர் இடத்துல நம்ம கொடுத்துட்டோம்னா தட் பர்சன் இஸ் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா, கொடுத்த அவர் அந்த காரியத்தை மறந்து போலாம். எந்த நேரத்துல எப்போ எப்படி செய்வாங்களோ அந்த காரியத்தை செய்து முடிப்பார்கள் என்று. ஒண்ணு வேணா இன்ஸ்டன்ஸ் நாம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ மாதவன் ஃபாரின் போயிருக்காரு. ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி அவர் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு சில பொறுப்புகளை கொடுத்திருக்காரு. அப்போ அவரு எந்த பேசிஸ்ல கொடுக்குறாரு, அவங்க அந்த காரியத்துல ஃபெய்த்ஃபுல்லா இருப்பாங்க, உண்மைத்துவத்தோடு இருப்பாங்க, உண்மையோடு இருப்பாங்க. அந்த காரியத்தை அவர் பத்தி குறித்து கவலைப்பட சிந்தித்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. அதை அவர்கள் செய்து முடிப்பார்கள் சரியாக. அப்போ அந்த உண்மைத்துவத்தை அவர் நம்பி அந்த நபர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற அந்த உண்மைத்துவம். அப்போ தேவன் நமக்கு கொடுக்கின்ற காரியங்கள். அப்போ இதுல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப அதுல எப்படி நமக்கு ஒரு பலன் இருந்தது, அவர் நமக்கு நம்ம உத்தமத்தோடு நாம் வாழும் பொழுது அவர் இந்த உலகத்தில் அதனுடைய முடிவு அந்த சமாதானத்தை கொடுக்கிறாரோ, அதே போல் இந்த உலகத்துல ஒரு நன்மை தேவன் ஒரே ஒரு நன்மையை நான் உங்களுக்கு காட்டிட்டு கடைசி வசனங்களுக்கு நாம கடந்து செல்லலாம். தேவன் சங்கீதம் 31:23 பார்த்தோம்னா, உண்மை உள்ளவனை கர்த்தர் காத்து, அதாவது புல் வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள், உண்மை உள்ளவனை கர்த்தர் தற்காத்து. அப்போ அவர் ப்ரொடெக்ஷன் தராரு. யார் ஃபெய்த்ஃபுல்லா இருக்காங்களோ அவரை ப்ரொடெக்ஷன் தராரு. உண்மையா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு கடையில ஒருத்தன் வேலை செய்யறான்னா அவன் உண்மையா இருக்கும் பொழுது அந்த முதலாளி அவனை பத்தி ஃபுல்லா ஒரு கேர் எடுத்துக்குவார். பாதுகாப்பு, அவனுடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஏன்னா அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான், உண்மையா இருக்கான். அப்போ அதே போல்தான் தேவன் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் நமக்கு அந்த பாதுகாப்பை தருகின்றார், தற்காத்துக் கொள்கின்றார், எல்லா தீமைகளிலிருந்து காத்துக் கொள்கின்றார். நமக்கு என்ன காரியங்களும் நம்மை வேலியடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதனால யோபுவின் புஸ்தகத்துல பிசாசு சாத்தான் வாதாடும் பொழுது சொல்லுவான், நீர் விருதாவாக வைத்திருக்கின்ற அவனை எல்லா காரியங்களையும், அவன் குடும்பத்தையும், அவனுக்கு உண்டான பொருட்கள் யாவற்றையும் நீர் வேலியடைத்துல பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர் அப்படின்னு கேட்பான். அப்போ இந்த உண்மைத்துவத்தோடு நாம் நடந்து கொள்ளும் பொழுது, நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அதுலயும் உண்மைத்துவம் தேவை. அதை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம ஊழியம் செய்தாலும் சரி, அதில் உண்மைத்துவம் தேவையா இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு காரியம் செய்தாலும் உண்மைத்துவம், நம்ம சமைக்கிறதுல ஒரு உண்மைத்துவம். அப்ப என்னங்க அதுல உண்மைத்துவம்? தட் ஷுட் பி நம்மளுடைய இன்வால்மெண்ட் கம்ப்ளீட்டா அதுல ஒரு பெர்ஃபெக்ஷனை கொண்டு வரதுக்காக, அந்த சாட்டிஸ்பாக்சனாக. அதனாலதான் லேடிஸ் அப்படி ஆயிருக்கிறதால தான் வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவருக்குமே அந்த 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 சாப்பாடு ஒரு சுவையா இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய அந்த டெடிகேஷன். அப்ப அதுல அந்த வீட்டு வேலைகளை அவர்களுக்கு இருக்கக்கூடிய உண்மைத்துவம் வெளிப்படுது. இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அதற்கு ஒரு பலன். சோ நாம உத்தமத்துவத்தை கண்டோம், உத்தமத்துவத்துடைய குணாதிசயங்களை கண்டோம், அதனுடைய பலனாக நம்ம சமாதானத்தை கண்டோம், உண்மைத்துவத்தை கண்டோம். உண்மைத்துவம் தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார் என்பதையும், அதனுடைய பலனாக நமக்கு கர்த்தர் தந்திருக்கின்ற பாதுகாப்பையும் வசனத்திலிருந்து அறிந்து கொள்வோம். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விருப்பப்படுறேன். எனக்கு ஒரு தேவ மனிதரை தெரியும். அந்த தேவ மனிதர் ரட்சிக்க மத்த மார்க்கத்திலிருந்து வந்தவர், ரட்சிக்கப்பட்டு தேவனை இந்த குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் என்கிற புத்தகம் மூலமாக அறிந்து ரட்சிக்கப்பட்டு
தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கான மிகவும் ஆர்வத்தோடு தெரியின பொழுது, அப்பொழுதுதான் அவர் நினைச்ச மாதிரி இந்த ஸ்கூல் பைபிள் காலேஜ் எல்லாம் கிடைக்கல. அப்ப என்ன பண்ணாரு, அவர் தேவன் கிட்ட கேட்ட பொழுது, நான் பரிசுத்த ஆவியானவர் நானே கற்றுத்தருவேன். அவர் கிட்டத்தட்ட பிசினஸ் முடிச்சுட்டு 11 மணிக்கு உட்காந்தா காலையில ஒரு 3 மணி வரையும் முழங்கால உட்கார்ந்து இந்த வேதங்களை கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்ட பிறகு தேவன் அவருடைய உண்மத்துவத்தை கண்டு, அவர் நிறைய ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்துறதும் இதுக்குள்ள பண்றது எல்லாத்தையும் அந்த உண்மைத்துவத்தை பார்த்த பொழுது 7 வருடங்களில் தேவன் ஊழியத்திற்கு, முழு நேர ஊழியத்திற்கு, பிசினஸ் டாப்ல இருக்கும் பொழுது ஷட்டரை போட்டு மூட சொல்லிட்டு பிசினஸ்ல இருந்து அவரை முழு நேர ஊழியத்திற்கு அழைத்துட்டார். அப்படியே விட்டுட்டு அப்படியே வந்துட்டார். யார்கிட்டயும் போய் ஊழியம் செய்யல. தேவன் தாமே இந்த ஊழியம் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற அந்த முறைகளை கூட அவர் கற்றுக் கொடுத்தார். இது அப்போ தேவன் காண்கின்ற காரியம் எத்தனை பாருங்களேன். ஒரு 7 வருஷத்துல ஒரு பைபிளை கத்துக்கிட்டு, ஊழியத்தை கத்துக்கிட்டு, எல்லாத்தையும் ஒரு தனி ஊழியத்தை தேவன் கொடுத்து அழைத்து அபிஷேகித்து அவர் உடனிருந்து நடத்தினார். இது யாரும் இல்லை, என்னுடைய பாஸ்டர் சுரேஷ்குமார் நாயர். அப்படித்தான் அவர் ஊழியத்திற்கு வந்தார். அப்போ தேவன் எந்த அளவுக்கு உண்மைத்துவத்தை எதிர்பார்க்கின்றார், அது இருக்கும் பொழுது எப்படி அவர்களை அவர் பாதுகாத்து வழிநடத்து ஆசீர்வதிக்கின்றார் என்பதை. அப்போ இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளை நம்ம பார்த்துட்டோம். அப்போ பரலோகத்தில் என்ன நன்மைகளை தேவன் வைத்துக் இருக்கிறார், எதற்காக தேவன் இந்த உத்தமத்துவத்தையும் உண்மைத்துவத்தையும் குறித்து இவ்வளவு கரிசனம் உடையவராய் இருக்கின்றார், இவ்வளவு அக்கறை உடையவராய் இருக்கின்றார் என்றால், பரலோகத்தில் தேவன் மிகப்பெரிய நன்மைகளை நமக்காக வைத்திருக்கின்றார். அது என்ன அப்படின்றத நம்ம அதை வாசிச்சிடலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 21 23 வசனங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் உட்பிரவேசியானால் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். இப்ப இதுல தேவனுடைய சித்தத்தின்படி செய்யல அப்படிங்கிறதால அவங்க தள்ளப்பட்டதா சொல்லுது. தேவனுடைய சித்தத்தை அவர்கள் ஏன் செய்யாமல் போனார்கள்? அவர்களுடைய நடத்தையில் உத்தமத்துவத்தையும் உண்மைத்துவத்தையும் தேவன் காணவில்லை. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் ஊழியம் உண்டு. நீங்க இதை பாத்தீங்கன்னா அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் ஊழியம் செய்தவர்கள். ஏனால் அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமோ, உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, உங்களுடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப இவங்க அத்தனை பேரும் ஊழியம் செய்தவர்கள். ஊழியம் செய்தவர்களை தான் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், அக்கிரம செய்கைக்காரே அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை என்று. அப்போ இந்த கேரக்டர்ஸ், இந்த உத்தமத்துவமும் உண்மைத்துவமும் இல்லாமல் போனதினால், பிதாவின் சித்தத்தை அவர்கள் செய்யாமல் போனதினால் அவர்களை இயேசு கிறிஸ்து அறியவில்லை. அப்பொழுது இந்த இரண்டும் இருக்கும் பொழுது என்ன பலனை அவர் கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தா, லூக்கா 19வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசித்தா, எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிபதியாயிரு என்றான். அப்பொழுது இது ஒரு பரலோக ராஜ்யத்தின் இந்த ஓமையை குறித்து இயேசு சொல்லும் பொழுது சொன்னாங்க. சோ உத்தம ஊழியக்காரனே, நல்லது. அப்போ உத்தமமாய் இருந்த ஊழியக்காரன், நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா, முழுசா கூட இல்ல, எந்தெந்த காரியம் எவ்வளவு தரப்பட்டதோ அந்த காரியத்தில் நீ உண்மைத்துவத்தோட இருந்தாய், உண்மையுள்ளவனாய் இருந்தாய், ஆகையால் உனக்கு பட்டணங்களுக்கு அதிபதியாய் வைக்கிறேன். அப்போ இதுதாங்க அதுல பலன். அப்போ உத்தமத்துவமும் உண்மைத்துவத்தும் இந்த பூமியில் வாழ்கின்ற நாட்களில் நாம் அந்த 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 இந்த குணாதிசயத்திற்கு நாம தகுதி உள்ளவர்களாய் ஆனால் பரலோக ராஜ்யத்தில் அப்போ நமக்கு
தேவன் சில நன்மைகளை வைத்திருக்கின்றார். இதில் பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தரப்பட்டிருக்கிறது. நமக்கு அது அப்படியே பட்டணங்கள்னு எடுத்துக்கலாம். அங்க ஒவ்வொருவருக்கும் என்னென்ன வைத்திருக்கிறார்களோ நான் புரிந்து கொள்வது அப்படித்தான். அதை இன்னும் தெளிவாய் சொல்லும் பொழுது மத்தேயு 25:21 வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பான், என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிச்சு என்றான். இதில் 2 காரியங்கள். பட்டணங்களுக்கு அதிபதியாய் வைப்பது மட்டுமல்ல, அநேகத்தின் மேல் உனக்கு அதிகாரியாய் வைப்பேன் அப்படிங்கிறது மட்டுமல்ல, என்னுடைய சந்தோஷத்திற்குள் உட்பிரவேசி. அப்போ 2வது பலன் இதுதாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் பரலோகத்துல சென்று தேவனோட அவரோட அந்த சந்தோஷத்தில் உட்பிரவேசிப்பதற்காக, பரலோகத்தில் நித்தியத்தில் வாழ்வதற்காக, அவரோடு துதிப்பதற்காக, அவரோடு ஆராதிப்பதற்காக, அவருடைய ராஜ்யத்தில் நித்தியம் நிலை பெற்று இருப்பதற்காக, அந்த சந்தோஷத்திற்காகத்தானே. அப்போ இந்த 2 குவாலிட்டிஸ் தான் இந்த வசனங்கள் தெளிவா சொல்லுது. உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேலையை கொடுத்திருக்காரு. அவர் ஊழியக்காரனா அழைத்திருக்காரு. அந்த அழைப்புல 2 காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். உத்தமத்துவத்தோடு இருப்பதையும் உண்மைத்துவத்தோடு இருப்பதையும் தேவன் எதிர்பார்க்கின்றார். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் தேவன் 2 பலன்களை கொடுக்கின்றார். அநேக காரியங்களுக்கு உங்களை அதிகாரியாய் வைப்பேன். ஏனால் அவருடைய ஆளுகையின் காலையில் மில்லினியம் இயர்ன்னு சொல்றோம் நம்ம, அவருடைய வருகையின் நாட்களில், இந்த பூமியில் ஆழப்போகின்ற நாட்களில் அவர் கொடுப்பாரா, இல்ல பரலோகத்தில் இருக்கின்ற இதோ அதெல்லாம் தெரியல. ஆனா அவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களுக்கு அங்க அநேக காரியங்களில் அவர் தன்னுடைய பங்கில் கொடுப்பார். அவர் பந்தியில் பங்கெடுக்கும்படியாக. அது மட்டும் இல்லாமல் அவருடைய எஜமானுடைய சந்தோஷம், அவர்தான் நமக்கு எஜமானனாய் இருக்கின்றார். அந்த சந்தோஷத்தில் நாம் பிரவேசிக்கும்படியான கிருபையை நமக்கு பெற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த 2 காரியங்கள் நம்முடைய விசுவாசிகளாய் இருக்கின்ற நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கின்றார். இதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் ஆகும்படியான கிருபையை தேவன் அளிக்க வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்தில் நித்தியத்தில் அவரோடு இருப்போம் என்பதையும் இந்த தேவ செய்தியில் தேவன் நம்மோடு பேசுகின்ற இந்த காரியங்களுக்காக தேவனை துதிக்கின்றேன். எல்லா மகிமையும் அவருக்கே இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.